நம்ம சேனலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பிக் பாஸ் உடைய ரிவ்யூவா தான் ஆரம்பிச்சுச்சு. ஸோ பிக் பாஸ் ரிவ்யூஸ் சீசன் 1 ரிவ்யூலாம் போட ஆரம்பிச்சோம். அதுவும் வந்து ஓவியா அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு பிரச்சனை வந்த பொழுது, அப்ப வந்து நடந்த விஷயங்கள்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சு தான் இந்த சேனலே வளர ஆரம்பிச்சுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்ம பிக் பாஸ் ரிவ்யூஸ் குறைய ஆரம்பிச்சு, சினிமா அப்டேட்ஸ் போய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப ஒரு கட்டத்தில வந்து இப்ப நம்ம சீரியல் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது பிரதானமாயிடுச்சு. ஆனா, இப்ப நடுவுல வந்து ஒரு 3 வருஷமா பார்க்காம இருந்த பிக் பாஸ சரி இந்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு முடிவு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா, முன்னெல்லாம் வந்து முதல் வாரம் ஒரே வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சண்டைகள், பிரிவுகள், பிளவுகள் இதெல்லாமே வரும். கேங் ஃபார்மேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒருத்தவங்களோட முகம்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எடுத்த உடனே வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்துடுறாங்களா, ஸோ ஒரு கன்டென்ட்ட குடுக்கணுங்கிற முடிவோடயே வராங்க. உள்ள வரும்பொழுதே வந்து கன்டென்ட்ட குடுக்கணும். நம்ம வந்து பிரதானமா கேமராவுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்துல தான் வராங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப முதல் ஒரு 3 நாட்கள்லயே வந்து திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்றாங்கல்ல அவர். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜே பார்வதிங்கிற பார்வதி. இவங்க 2 பேருடைய குரல், இவங்க 2 பேருடைய ஆக்டிவிட்டீஸ், இவங்கள வச்சு சுத்தி நடக்கிற விஷயங்கள், ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்கிறது அதிகமா வர ஆரம்பிக்குது. நேத்தைய ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரோமோக்கள்ல திவாகர் தான் இருந்தார். இன்னைக்கு ப்ரோமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜே பார்வதி அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கூட்டி பெருக்கி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணும்போது வந்து, ஏதோ வேணும்னே இவங்க கடுப்புல இந்த டீலக்ஸ் ரூம வந்து வீட்ட கிளீன் பண்ணும்போது வந்து, அந்த விளக்கமாறு எடுத்து செவுத்துல தட்டுனாங்க போல. இந்த மாரி தட்டக்கூடாது அப்படின்னு வந்து இந்த வியனா முதல்ல வந்து சொல்லும்பொழுது வந்து நாங்க அப்படிதான் தட்டுவோம். முகத்துக்கிட்ட கூட கொண்டு வருவோம். உங்களுக்கு என்ன? அப்படிங்கிற மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப பார்வதி. ஸோ அதே தான் திவாகரன் சொல்றாரு. நாங்க வேலை செய்யலாம்னு நீங்க சொல்லலாமே தவிர, எப்படி வேலை செய்யலாம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. நாங்க சொல்ல தான் செய்வோம். இந்த மாரி நீங்க பண்ணக்கூடாது. நாங்க சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அதுக்கப்புறமா வந்து இந்த ரம்யா, ஜூ, அப்புறம் அரோரா இவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிச்சு இந்த பேசிட்டு இருக்கும்போதே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் ஆகி பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது, நான் இந்த வேலைய குவிட் பண்றேன். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு விஜே பார்வதி கிளம்பி போறாங்க. இது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த மாரி யாருமே நான் செய்ய மாட்டேன்னா போவே மாட்டாங்க. வனிதா ஒரு சீசன்ல பண்ணாங்க. 3 சீசன் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நெறைய பேர் இத பண்ண மாட்டேங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாலாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிரதானமான ஒரு ஸ்க்ரீன் டைமும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி கன்டென்ட்டுக்காக இது பண்ணப்படுறதா? இல்ல இயல்பாவே வந்து கோவப்படுறாங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா, ரம்யா இவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து சில பேர டார்கெட் பண்றது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து இந்த வீட்ல வந்து நமக்கு வேற எதுவும் வேலை இல்ல. இவங்கள டார்கெட் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கும் வந்து ஸ்க்ரீன் டைம் கிடைக்கும். அவங்களும் சில விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இயல்பா இருக்க ஆட்கள் குறைச்சு, கன்டென்ட்டுக்கான தேவை, கன்டென்ட் பஞ்சமா இருக்கு. கன்டென்ட்ட நம்ம குடுக்கணும். நம்ம வந்து அதில நம்ம முகம் தெரியணும்னு நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில உங்களுக்கு யார பிடிச்சிருக்கு? யார் ஒத்து வரல? இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன? அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆனா எது எப்படியோ, இந்த விஷயம் அன்அஃபிஷியல் வோட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, திவாகருடைய வோட் பெர்சன்டேஜ ஏத்தி அவர் வந்து நல்ல ஒரு வோட் பெர்சன்டேஜ் வேற வரார். அத பத்தி உங்க கருத்து என்னங்க அப்படிங்கிறதையும் தெரிவிங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. அடிக்கடி வந்து இந்த ஆதிரை அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த கலையரசன் அண்ட் திவாகர் இவங்க 2 பேரும் என்ன வேணாலும் செய்யலாம். செஞ்சா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துரலாம்னு ஒரு தப்பான எண்ணத்த விதைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா அதே விஷயத்த தான் இங்க உள்ள இருக்க அத்தன பேருமே பண்ற மாரி இருக்கு. கன்டென்ட்டுக்காக நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க தான் நெறைய பேர். அதே மாரி உள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் வந்து கன்டென்ட்டுக்காக பல விஷயங்கள வந்து இப்ப வந்து அத்தன பேருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்களோன்னு தோணுது. இதுல இயல்பான முகமா உங்களுக்கு யார் தோணுது? யார் வந்து உங்களுக்கு ஒத்தே வராத ஆளா தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்மளுடைய அப்பப்ப அனலைசிஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோ அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல குடுப்போம். அதுக்காக இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் வெர்ஷன்லாம் நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் இருக்கும். அந்த சேனல்ல இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.